போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள களியங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஈசான சிவம் என்கிற ராஜா. 34 வயதான இவர் கோவில்களில் கும்பாபிஷேக பூஜை பணிகளை செய்யும் அர்ச்சகராக உள்ளார். இவர் மீது இந்து தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் தட்டான்விளை பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் ராமன்புதூர் சந்திப்பில் சூப் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரும் அர்ச்சகர் ஈசான சிவமும் கடந்த 5 ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்து வந்தனர். ஒரு நாள் இந்து தமிழர் கட்சி நிர்வாகியை சந்தித்த ஈசான சிவம், தான் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை தொடங்க இருக்கிறேன், எனவே எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடனாக தருவாயா என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அவர் பணம் தர மறுத்துவிட்டதால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் திடீரென ஈசான சிவத்தின் நண்பர் என கூறி தாளக்குடியைச் சேர்ந்த கோலப்பன் என்பவர் இந்து தமிழர் கட்சி நிர்வாகியை சந்தித்திருக்கிறார். அப்போது அவர், ஈசான சிவம் உங்களிடம் பேச வேண்டும் என்கிறார். கோட்டாரில் உள்ள ஒரு வீட்டிற்கு வரும்படி கூறியுள்ளார். இதை கேட்டவுடன் இந்து தமிழர் கட்சி நிர்வாகியும் அங்கு சென்றுள்ளார். அவர் அந்த வீட்டிற்கு சென்றபோது அங்கு ஈசான சிவம் இல்லை, கோலப்பன் மட்டும்தான் இருந்தார். இதையடுத்து கோலப்பனும் இந்து தமிழர் கட்சி நிர்வாகியும் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியுள்ளனர். போதை தலைக்கேறியதால் அதன் பிறகு அங்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள் கழித்து ஈசான சிவம், கோலப்பன் ஆகியோர் இந்து தமிழர் கட்சி நிர்வாகியை சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது அவர்கள், நீ கோட்டாரில் உள்ள வீட்டிற்கு வந்தபோது ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தாய். நீ உல்லாசமாக இருக்கும்போது கோலப்பன் மூலம் வீடியோ ரெக்கார்ட் செய்து வைத்துள்ளேன். நான் கேட்ட 10 லட்சத்தை தராவிட்டால் இந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டியுள்ளார்கள். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த இந்து தமிழர் கட்சி நிர்வாகி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அதோடு அவர்கள் கேட்ட பணத்தை கொடுக்காததால் இப்போது அந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலம் பலருக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் இதற்கு காரணமாக உள்ள ஈசான சிவம் மற்றும் கோலப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சொர்ணராணி வழக்கு பதிவு செய்து ஈசான சிவத்தை அதிரடியாக கைது செய்தார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த கோலப்பனையும் கைது செய்து இருவரிடமும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.